கயல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கௌதம் டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த எல்லாம் செய்ய சொன்னது உன் அம்மா சிவசங்கரி தான் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம எழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஷாக் ஆகுறாங்க. "டேய் என் அம்மாலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கடா" அப்படின்னு வந்து சொல்லவும், "இதெல்லாம் நீயே போய் கேளு" அப்படின்னு வந்து சொன்ன உடனே, நம்ம எழிலுக்கு வேறு வழி இல்லாம நேரா ஒரு வீட்டுக்கு வந்து போறாங்க. ஸோ அவங்க அம்மா சிவசங்கரியை பார்த்து வந்து கேட்குறாங்க, "ஏம்மா நீ வந்து இப்படியெல்லாம் செஞ்சிருக்கியா? இந்த கையில வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து மாட்டிவிட்டு அசிங்கப்படுத்தணும்னு நீ பார்க்குறியா?" அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையும் போய் கேட்கவும், "ஆமாடா, நீ இத்தன நாள் வந்து என் கூட இருந்து என் வீட்ல இருந்த. ஆனா இன்னைக்கு அந்த எழிலோட பேச்ச கேட்டு நீ என்னை விட்டு இந்த வீட்ட விட்டு நீ வந்து போயிட்ட. அதனால எனக்கு அந்த கையில இன்னுமே சுத்தமே புடிக்காமயே போயிடுச்சு. நீ மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு நீ வரணும்னா, அந்த கையில வந்து ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயத்துல வந்து மாட்டிவிடணும் அப்படின்னு நான் சொல்லி தான் நான் வந்து பண்ணேன். நீ தான் என் பேச்சு சுத்தமா கேட்கலல்ல. வந்ததும் உன் பொண்டாட்டி வந்ததும் அவ பின்னாடியே நீ போயிட்டல்ல. எனக்கு எப்படி இருக்கும்?" அப்படி இப்படின்னு வந்து பேசும். "அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்கு? அதுக்குன்னு நீயும் ஒரு பொண்ணு தானே!" அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம எழில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா போவன்னு நான் நினைக்கவே இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து வந்து எழில் வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வராங்க. ரொம்பவே ஒரு மூட் அப்செட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எழில் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எழிலும் கையிலும் வந்து வந்து வீட்டுக்கு வந்து வரும்போது, "எழில் தம்பி ஏம்மா இவ்வளோ அப்செட்டா இருக்காரு?" அப்படின்னு வந்து நம்ம கையலோட அம்மா வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு வந்து சொல்லி வந்து சமாளிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அங்க போனேன். இதெல்லாம் செஞ்சது என்னோட அம்மா தான் அப்படின்னு வந்து வீட்ல வந்து சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னுமே வந்து பிரச்சனை பெருசாகும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பா வந்து நம்ம கயலோட அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரு இன்னுமே வந்து ரொம்பவே கோவப்பட்டு வேற ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்த செஞ்சு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு இதில வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல இருக்கவங்க யாருக்குமே வந்து சொல்லாம அப்படியே வந்து மறைக்கிறாங்க. சரி இது கொஞ்ச நாள் போகட்டும், மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எழில் தம்பியும் வந்து விட்டாச்சு. சரி கயலும் பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கம் போல வந்து வேலைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஜாமீன்ல தானே வெளிய வந்திருக்காய்ங்க. ஸோ இதுக்கான காரணம், மோட்டிவேஷன் எல்லாம் என்ன அப்படின்றதுக்கு போலீஸ் கண்டிப்பா என்னைக்காச்சும் விசாரிக்க போறாங்க. அன்னைக்கு தான் தெரிய போகுது வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே. இந்த மாரி கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கையில வந்து அரெஸ்ட் ஆகி வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதாச்சும் மீடியால ஏதாச்சும் லீக் ஆச்சுன்னு வைங்களேன், கையிலோட மொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவங்க வேற சிறந்த சேவகருக்கான விருத வேற வாங்கியிருக்காய்ங்க. ஸோ இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த சங்கத்துலேருந்து வந்து விருதையும் வாங்கிட்டு போயிருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.